யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா மாஸ்டர் டி ரமணன் இருக்காரு. ஆவணி மாத சிறப்பு பலன்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆவணி மாத சிறப்பு பலன்கள் பார்த்துட்டு வரோம். அதுல தனுசு ராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? தனுசு ராசி, சரி, தனுசு ராசி அதாவது ஆவணி மாதம் சொல்லும்போது ஆகஸ்ட் 17லேருந்து செப்டம்பர் 16 வரைக்கும் இருக்குது. ஸோ சிம்மத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலம். ஸோ தனுர் லக்னத்துக்கு தனுர் ராசிக்காரர்களுக்கு வந்து 9 கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடத்துலையே இருக்கக்கூடிய காலம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பீரியட். இவங்களுடைய ராசியாதிபதியான குரு வந்து 6ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டுருக்காரு கிரக அட்டவணைப்படி. இவங்களுக்கு 5 கூடிய செவ்வாயும் போய் குருவோடவே போய் உட்காந்துட்டுருக்காரு. இவங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்குது, 3ஆம் இடத்துல சனீஸ்வரர் வந்து வக்கரமாக இருக்கார். இவங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல புதன், பாதகாதிபதியான புதன் வந்து 8லேருந்து 9க்கு வர்றதுக்கு வந்து 30ஆம் தேதி ஆகஸ்ட் தான் வர்றார். அது வரைக்கும் அங்கே தான் இருக்கார். 6 கூடிய சுக்கிரனும் சேர்ந்தே இருக்கார், சூரியனோட சேர்ந்து இருக்கார். அவர் வந்து 26ஆம் தேதி தான் வந்து கன்னிக்கு வர்றார், நீச்சமாறார். கன்னியில் வந்து கேத்து இருக்கார். தனுர் ராசிக்கு பொதுவாகவே வந்து செவ்வாயும் சூரியனும் சனீஸ்வரரும் நல்லவங்க, சரியா? இப்போது பிரச்சனை என்னதுனாக்கா சனீஸ்வரர் 3ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறது. மனோஸ்தானத்தில் சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கிறது வந்து ஒரு மனக்குழப்பத்திலேயே இருக்காங்க, தெளிவில்லை. ஏதோ ஓடுறது, குடு 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 குடுன்னு ஓடுறது. அது 10ல் இருக்கக்கூடிய கேதுவும் சரி, 4ல் இருக்கிற ராகுவும் சரி, எக்ஸ்பேன்ஷன் மோடில் ஏதோ ஒன்று தள்ளி விட்றாங்க, ஏதோ ஒரு ஃபோர்ஸில் போகிறாங்களே தவிர மனசும் புத்தியும் தெளிவு இல்லாமல் ஓடுகிறார்கள். எனக்கு 5ஆம் இடத்தையும் சனீஸ்வரர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் மனதைரியம் இருக்குது. ஏன்னா மனோஸ்தானாதிபதி மனஸ்தானத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மனதைரியத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லாவே முடியக்கூடிய காலம். எனக்கு இவங்களுக்கு வந்து 10 கூடிய புதனும் சூரியனும் 11 கூடிய சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து லாபம், தொழில் விருத்தி, அதே மாதிரி பாக்கியம், இது எல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து, அதாவது இவங்களுக்கு 6 கூடிய சுக்கிரன் வந்து நீச்சமாகக்கூடிய காலம் 26 ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து கன்னிக்கு வரார். வரும்போது கேத்துவோட சேருவார். அப்போ இவங்களுக்கு மூத்தவர்களுக்குரிய ஹெல்த் கண்டிஷனை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதே மாதிரி லாபம், வரக்கூடிய லாபம் டிலே ஆகி வரும், உடனே வராது. இன்றைக்கி வரும்னு நினச்சோமே வரலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிலே ஆகி வர்றதுக்குரிய ஒரு காலகட்டம். இவங்களுக்கு வந்து 9ஆம் இடத்தை வந்து சனீஸ்வரர் பார்க்கறதுனால இவங்களுக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் எல்லாமே செக் வச்சு வரும். பரிபூர்ணமாக உடனே வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ சூரியன் அந்த வீட்டுக்குரிய அதிபதியே அங்கே இருக்கிறதுனால எதெல்லாம் வராமல் இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்துடும். ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணி இது வரணும், வரவே மாட்டேங்கிறது, நானும் என்னென்னலாமோ பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது வந்துடும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து க்ஷேத்ராடனம் போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகத்தில் போய் மாட்டிக்கிறது, சூரியனும் புதனும் வந்து சேரக்கூடிய காலம், சுக்கிரனும் கூட சேரக்கூடிய காலம்னு சொல்லும்போது இவங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு க்ஷேத்ராடனம் போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. 5 கூடிய செவ்வாய் இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி பூர்வ புண்ணியாதிபதி, அவர் குருவோட லக்னாதிபதி ராசியாதிபதியோட சேர்றதுனால இந்த காலகட்டத்தில் க்ஷேத்ராடனம் போயிட்டு வர்றது, குலதெய்வத்தை வழிபட்டு வருவது, மூத்தவர்களை வழிபட்டு வருவது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக முடியக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். 7ஆம் இடத்துக்கு வந்து செவ்வாய் வரார் ஆகஸ்ட் 27க்கு அப்புறமா. ஸோ பார்ட்னர்ஷிப் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கனாக்க அங்கே ஆகஸ்ட் 27க்கு அப்புறமா பண்ணுவது நல்லது. அந்த பார்ட்னர்ஷிப் டீட் சைன் பண்ணுறதோ இது பண்ணுறதோ அந்த செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்குள்ளே புதனும் வந்து இங்கே வந்துடுவார், 9ஆம் இடத்துலையே இருப்பார். ஸோ அந்த பாக்கியம் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடான பாக்கியங்கள் வந்து கரெக்டாக முடியறதுக்குரிய ஒரு காலமாக இருக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் டீடு எது போடுறாங்களோ அது எல்லாத்தையும் சரியாக பார்த்துக்கணும். சனீஸ்வரர் பார்க்குறாரு, அதை விட மாட்டார், தப்பாக பண்ணுறதுக்கு விடவே மாட்டார். ஒரு தடவைக்கு 4 தடவை பண்ண வைப்பார். தப்பு பண்ணோன்னா அதை நம்மளே வந்து சரி பார்த்துட்டோன்னாக்கா அது வந்து நல்லாவே முடியும். தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? தொழில் செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கு ராசி அதிபதியான குரு பகவானே போய் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டுருக்காரு. இவங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் கூட போய் உட்காந்துட்டுருக்காரு. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் நல்லாவே இருக்கும்.
பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு வந்து ஒரே பிரச்சனை என்னதுனாக்கா, இந்த சுக்கிரன் வந்து 27ஆம் தேதிக்கு அப்புறமா கன்னிக்கு போகும்போது கொஞ்சம் ஒரு நெருடல்கள் வேலையில் இருக்கலாம். பட் அதுவும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஏன்னா 9 கூடியவர் வந்து 9லேயே இருக்கக்கூடிய காலங்கிறதுனால அதில் வந்து பெரிய நெருடல் இருக்காது. இவங்களுக்கு மெயினாக தேவை வந்து மனத்தெளிவும் புத்தி தெளிவும் தேவை. இதுக்கு இவங்க நித்தியம் ஏதாவது எந்த தெய்வத்தை வணங்கினாலும் இவங்களுக்கு நல்லது. அந்த ஸ்லோகங்களை நல்லா சத்தம் போட்டு சொல்லணும், உறக்க சொல்லணும். இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அவங்க டெய்லி பண்ணினாங்களே மனத்தெளிவும் புத்தி தெளிவும் கிடைக்கும். பண்ணினாங்கனாக்கா ரொம்ப நல்லது. இவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வமே வந்து முருகர் தான். இவங்களுக்கு வந்து 5 குடையவர் முருகர் தான். ஸோ அந்த முருகரை வந்து வழிபட்டுனே வந்தாங்கனாலே இவங்களுக்கு வந்து நல்ல தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். மெயினாக சுப்பிரமணிய சுவாமி. ஓகே. இப்போ நம்ம பூண்டி கிட்டக்க ஒரு 27 நட்சத்திர கோவில் இருக்குது, சிவசுப்பிரமணியர்ன்ட்டு. அந்த இடத்துக்கும் போயிட்டு வரலாம். போயிட்டு வர்றது வியாழக்கிழமையாவோ செவ்வாய்க்கிழமையாவோ போயிட்டு வருது. அங்கே தான் போகணுன்னு கிடையாது. வீட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த முருகர் சந்நிதிக்கும் போய் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு ஒரு 4 அகவல் படிச்சுட்டு அவரை வந்து வணங்கிட்டு வந்தாங்கனாலே இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மனத்தெளிவும் புத்தி தெளிவும் தேவை. மனது வந்து ஓரளவுக்கு தைரியமாக இருக்குது, புத்தி தெளிவு தேவை. அதுக்கு இது பண்ணிக்கிட்டாங்கனாலே இவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.